இயேசுவின் ரத்தம் ஜெயம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ரே கபரா பலா தரா ஷபரா கபரி பலா தரா பரபா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரே பரா கபரா பலா தரா ஷபரா பரா தரா பரபா. ஹல்லேலூயா. என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுமா. என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சீரகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, துணையாளரே, நிழலில் தானே களி கூறுவேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஆமென் ஆமென். நன்றி அப்பா, அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஆமென் ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. காலைதோறும் அப்பாவுடைய கிருபை, அவருடைய அன்பு புதிதா இருக்கும். ஆமென். அந்த புதிய கிருபைய ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று நாம் ஜெபிக்கும் போது, அதிகாலையில் எழுந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் போது, அந்த நாள் முழுவதும் தேவ மகிமை நம்மை தொடர்ந்து வரும். அந்த நாள் முழுவதும் தேவ ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வரும். சொல்லும். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். சொல்லும். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ரே பிரகா பரபலா தரா ஷபரா பலா பரி பலா தரா பரா பலா தரபா. எங்களை கணம் பிடித்த நாயகனே, ஸ்தோத்திரம். கைவிடாத தூயவரே, ஆமென். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவள் பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் ஒருவேளை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து இருக்கிறார். அவர் நம்ம எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், என் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமென். நன்றியப்பா. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே. சொல்லுமா. கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நன்றியப்பா. உங்க பிரசனத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆமீன். உங்க சமூகம் இறங்கி வரட்டும்.
ஆமேன். மோசே சொன்னாரு, அப்பா ஆமேன், உம்முடைய சமூகம் எங்களோடு வராதிருந்தால் எங்களை இந்த விடத்தை விட்டு அனுப்பாதிரும் அப்பா என்று சொன்னது போல அப்பா நாங்கள் சொல்கிறோம், உங்க பிரசன்னம் உங்க சமூகம் எங்களோடு இருக்கட்டும். ரபா ரகா பரா பலா பரி பலா தரா பரா பலா தரபா லகா தரபா ஷபரா பரா பலா தரபா ரகா பரி பலா தரபா. இயேசுவின் ரத்தம் ரபரா தரா ஷதா ரகா பரா பலா தரகா பரபா. இயேசுவின் ரத்தம் ஹல்லேலூயா. உனக்கு தீரா எலும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு தீரா எலும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். நன்றியப்பா, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு சொல்லி இருக்கிறீங்க, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. சொல்லுங்க வாயை திறந்து, எங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரபா ரகா பரா பலா தரா ஷபரா பரா தரா பரா கபரி பலா தரபா ரேப்ரா கஃபரா பலா தரா பரா ஷபரா பலப. மலைகள் தயந்தகன்றிடினும் நிலை மாறி புவியாக, நிலை மாறி புவியகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேனாமே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். சொல்லுங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், அவரே எங்களுக்கு நன்மைகளை தருகிறவர். ஆண்டவர் சமூகத்துல இருந்து நன்மை மட்டும்தான் வரும் சொல்றார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற இரவும் பகலும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துல அந்த நன்மை வரும். அவரிடத்துல யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை. நன்மையான எந்த ஈவும், ஆமென், பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் பூமியில் வாழலாம். ஓ, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நித்திய நாட்களெல்லாம். களி கூறுவேன், களி கூறுவேன், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். சொல்லுமா, களி கூறுவேன், களி கூறுவேன், கவலைகள் மறந்து களி கூறுவேன். ஆண்டவருடைய சமூகத்துல கவலைகளை மறந்து, ஆமென், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென். நன்றி அப்பா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. நன்றி அப்பா. ஆமென். நன்றி அப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு உணவு கொடுக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.
லே பராகா பராஃபா லா பராதா ரபா. நல்ல ஆவியில நிறைஞ்சி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம். லே பராகா பராஃபா லா பரிபா லா தரபா ரகா பராஃபா லா பராகா பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரபா ரகா பராஃபா லா பரிகா பராபா லா தரபா லே பிரகா பரிபா லா தரபா ரிகா பா. எல்லா மனுஷனின் பொறாமை ஆவிகள், பொய்யின் ஆவிகள்லாம் எரியட்டும். வலுசத்தின் ஆவிகள்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். நன்மையை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தம். ரெண்டு கரங்களை வைத்து இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். ரபா ரகபா ரபா லபா ரபா லதா ரபா ரகபா லபா ரகபா ரிபா லதா ரபா ரதுரபா ரஷபா ரபா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. லே பரகபா ரதுரா பரஷபா ரபா லதா ரபா ரகபா ரிபா லதா ரபா ரதா. நல்ல வாவில நிறைஞ்சு அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார், தப்புவிக்கிறார், தப்புவிக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் எல்லா கொள்ளை நோய்களை எரிக்கிறது, எரிக்கிறது. பாழாக்கும் கொள்ளை நோய்களை எரிக்கிறது. ரபா ரகபா ரபா லதா ரபா ரகபா ரிபா லதா ரகபா. மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரம் நம்மை அணுக முடியாது, நம்மை அணுக முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை மூடி இருக்கிறது, மூடி இருக்கிறது. அவருடைய சட்டை நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய சட்டைக்குள்ள நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். கண்ணின் விழிக்குள்ள இமைக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறார். உள்ளங்கரங்களில் மறைத்து வைத்திருக்கிறார். கண்மலையில உயர்த்தி வைத்திருக்கிறார். நன்றி அப்பா. ரபா ரகபா ரபா லபா ரகபா ரபா லதா ரஷதா ரபா குரபா ரபா ரபா லதா ரபா ரகபா ரிபா லதா ரபா ரகபா லபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லபா ரகபா ரபா லபா ரகபா ரிபா லதா ரபா. பீறி கிரச்சிக்கிற துஷ்ட சிங்கங்களுக்கு தடவாய் பற்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். ரபா ரகபா லபா ரகபா ரிபா லதா ரபா ரகபா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஒரு குழந்தை கேட்ட அண்ணாளுக்கு 6 குழந்தை கொடுத்த தேவன் ஒரு காரியத்துல அற்புதத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாள்ல திரளான அற்புதங்களை செய்கிறார், திரளான அற்புதங்களை செய்கிறார். அன்னைக்கு யாக்கோபு கேட்டதெல்லாம் ஆமீன் உண்ண உடை, ஆமீன் உணவு உடுக்க உடை, அதுதான் கேட்டான். ஆனா ஆண்டவர் அவனை 2 பரிவாரங்கள் உள்ளவனா மாத்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிற உங்களை அவர் பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். உங்களை திரளாய் பெருக பண்ணுகிறார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறார். அவர்கள் குறுகி போவது இல்லை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். தீங்கு நாட்களிலும் நெருக்கத்தின் நாட்களிலும் அவர் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அமர்ந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் வழக்காடுகிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒருவேளை பிரச்சனையை பார்த்து சோர்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், சூழ்நிலையை பார்க்காது, என்னுடைய வார்த்தையை பார். ஹல்லேலூயா, ஆமீன். பிரச்சனைகளை பார்க்கிலும் நான் பெரியவன். ஹல்லேலூயா. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, கல்வாரியை நோக்கி பார். ஓ ராகாபா ராபா லாதா ராஷாபா ராகாபா ராபா லாபா. சாலமோனிலும் பெரியவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ராகாபா ராபா லாபா ரிகாபா லாதா ராபா ராபா லாதா ராகாபா ராபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்.
Hallelujah. Rabaraka barafala barabala dara shabara baladara. Yesuvin ratham jayam rebraka barabala dara barabala dara bara shabara baladara. Hallelujah. Uruvarum sera kudada olil vasam seivavare. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். ஆமென். நீர் பரிசுத்தரப்பா. சொல்லுங்க, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நன்றிய பரபரபலதர பரக பரபலபரி பலதரதர. நீரே நீர் மாத்திரமே. ரே பலதர பரபரதர பரக பரபலதர பரக பரி பலதர பரக பரி பலபரி பலதர பர. நல்ல வாயை திறந்து நல்லா நீ வாசையில ரே பரக பரபலதர பரக பரபலதர பரி பலபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லெப்ரகா பரபல பரக பரபல பரிக பரதுர பரபல தர பரபல தரப. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பரக பல பரபல தர பரபரப. நன்றியப்பா. வானம் திறக்கிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ ரபரக பரபல பரிபல. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. லப்ரகா பரபல தரக பரபல தர பரக பரபலபா. ஓ, உள்ள தாளத்தில் இருக்க எல்லா பயங்களையும் இப்பொழுது தேவ மகிமை மாற்றிக்கொண்டு இருக்கிறது, மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அவர் உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். லப்ரகா பரபல தர பரக பரிபல தர பரக பலபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ரபரதர பரபலதர பரப. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. சொல்லுமா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்றே போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்றே போக வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. பாட்டு கேளுங்கப்பா. எங்க தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார லோகாதிபதிகளாம் எரியட்டும். ஆளுகிற தலைவர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா பெருமைகள், மதவாதங்கள் எரியட்டும். ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிறைஞ்சு ராபா ராகா ராபா லாதா ராஷாபா. எல்லா ஊழல்கள், லஞ்சங்கள், மேட்டிமைகள் எல்லாம் மாறி போட்டு மாறி போட்டு மாறி போட்டு மாறி போட்டு மாறட்டும் அப்பா. மாறட்டும், 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 மாறட்டும். எல்லா வலுசற்பத்தின் ஆவிகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இந்தியாவை பாழாக்குகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் எரியட்டும். 140 கோடி மக்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ராபா ராகாபா லாபா ரிகாபா. பண ஆசை எரியட்டும், எரியட்டும். தேசத்தின் தலைவர்களுக்குள்ள காணப்படுகிற பண ஆசை, பதவி ஆசை எரியட்டும், 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 எரியட்டும். லாபா ராகாபா லாபா ராகாபா. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணியில எதிரா நிக்கிறாங்க பதவி ஆசையில. ஆமே. மதவாதத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் இன்னைக்கு கூடுறதுக்கு அங்க மனசுல பதவி ஆசை, பண ஆசை, இப்படிப்பட்ட காரியங்கள் தலைவர்களுக்குள்ள இருந்து மாறணும், மாறணும். ஜெபம் பண்ணுங்க. ராபா. பதவி ஆசை இல்லாதவங்க ஆமீன் வரணும். பண ஆசை இல்லாதவங்க வரணும். லஞ்சம் வாங்காதவங்க, ஊழல் பண்ணாதவங்க, மதவாதம் இல்லாதவங்க ஆமீன் வரணும். 5 மாநில
எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அஸ்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாண்டிச்சேரிக்காக, தமிழ்நாட்டுக்காக, கேரளாக்காக, மேற்கு வங்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ராபா ராகா பாலா ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு 5 ஸ்டேட்ல ஒவ்வொரு தொகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா மதவாத கிரியைகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ராகா பா ராபா லாபா ரிகா பா ராபா லாபா ரிகா பா ராபா. அப்பா, மக்களை சுரண்டணும், கொள்ளடிக்கிறோங்கிற நோக்கத்துல வர்றவனை அடிச்சு வரட்டுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஜெபம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மதத்தை திணிக்கணும்னு வர்றவங்களை அடிச்சு வரட்டுங்கப்பா, வரக்கூடாது. இந்த ஸ்டேட்ல எல்லாம் கால் ஊனக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். அக்கினிய போடுங்க, அஸ்ஸாம்ல அக்கினிய போடுங்க, அக்கினிய போடுங்க, அக்கினிய போடுங்கப்பா. ராபா ராகா பா ராபா லாபா ரிகா பா லாதா ராபா ராஷா தா ராகா பா ராபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லாபா ராகா பா ராபா லாதா ராஷா பா ராகா பா லாபா ரிகா பா. அப்பா, தமிழ்நாட்டுல இன்னும் இந்தியா முழுவதும் வாழ்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும். வாலிப பெண்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். லாபா ராகா பா ராபா லாதா ராஷா பா ராபா. பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் எங்கள் தேசம் மாறட்டும், 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 மாறட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இப்படிப்பட்ட பாலிய பலாத்காரம் செய்து கொலை செய்ய தூண்டுகிற இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளா எரியட்டும், ஜனத்தின் இருந்து எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். தேசத்துல காணப்படுகிற ஆபாச இணையதளங்கள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். ராபா ராகா பா ராபா. கொலை வெறி ஆவிகள், ஆக்சிடென்ட் ஆவிகள், தற்கொலை ஆவிகள் எரியட்டும், அழியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா திருட்டின் ஆவிகள் எரியட்டும், பொய்யின் ஆவிகள் எரியட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ராபா ராகா பா ராபா லாபா ராகா பா ராபா லாதா ராபா ராகா பா ராபா. ஓலவரம் 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை அறியணுமே. 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை அறியணுமே. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையாப்பா. 7 லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் இருக்கு. 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 7 லட்சம் கிராமங்கள்ல கல்வி ஆமீன் வளர்ச்சி அடையட்டும். சாலை இல்லாத கிராமங்கள்ல சாலை வரட்டும். கரண்ட் இல்லாத கிராமங்கள்ல கரண்ட் வரட்டும். கழிப்பறை இல்லாத கிராமங்கள்ல வரட்டும். ஜனங்கள் இன்னும் இப்படிப்பட்ட காடுகளுக்கு போற அவள நிலை மாறி போட்டும் அப்பா, ஏழ்மை நிலை மாறி போட்டும். லாபா ராகா பா ராபா லாதா ராபா ராகா பா. தேசத்துக்காகப்பா, எங்கள் தேசத்துல 140 கோடி மக்களுக்காக அப்பா நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா, ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஜனங்கள் மேல வரட்டும், மேல வரட்டும். தாழ்ந்தோரை உயர்த்துகிறீரப்பா, பசித்தோரை ஆமே நன்மையினால் நிரப்புகிறீரப்பா. நன்றியப்பா. ரபர பர பல தர பரக பலி பல தர பரக பர பல தர தர. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லே பரக பர பல தர பரக பர பல தர பா. அப்பா, இந்த நாட்கள்ல தேசத்துல தட்டுப்பாடா இருக்கிற இந்த கேஸ் பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை அப்பா, ஆமென் ஆமென். டீசல், பெட்ரோல் ஆமென் தட்டுப்பாடுகள் மாறட்டும். எரிபொருள் தட்டுப்பாடுகள் மாறட்டும். இந்த பஞ்ச நிலை மாறட்டும். பூட்டி இருக்கிற கடைகள் திரும்ப திறக்கப்படுவதாக. வெளிநாட்டுல இருந்த வெளியூர்ல தங்கி வேலை செய்கிறவங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா நல்ல உணவு கிடைக்கட்டும், உணவு கிடைக்கட்டும். அப்பா, அந்த வளைகுடா நாடுகள்ல சமாதானம் உண்டாகட்டும். போர் பதட்டங்கள் மாறி போட்டும். ஜெபனுக்கு ஆவியில ஜெபனுக்கு ஏசப்பா நீதி செய்யுங்க. அங்க அப்பாவி ரத்தம் சிந்தப்படக்கூடாதுப்பா. எத்தனையோ அப்பாவி ரத்தங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தப்படுகிறது, இந்த பூமியில சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. நீர் இறக்க செய்ய தீவிரமா இறங்கி வந்து சமாதானம் பண்ணணும் அப்பா. 10 நாள் போர்
ஆமே நிறுத்தம் சொல்லி இருக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க, அப்பா சீக்கிரம் அது முழுவதுமாக அந்த போரை இல்லாதபடிக்கு ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் இந்த பூமி எங்கு வருவதாக, பூமி எங்கு வருவதாக. ஆமேன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே சமாதானம் வரட்டும். ஆமேன் ஆமேன். ரஷ்யா உக்ரைன்ல சமாதானம் உண்டாகட்டும். தீவிரவாதம் அழியட்டும் அப்பா. பூமியில காணப்படுகிற இந்த தீவிரவாத இயக்கங்கள் வேரோடு அழியட்டும். இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் அழியட்டும். இயேசுவின் ரத்தம். ராகாபா ராஃபாலாதா ராஷாபா ராகாபா. ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில ராபா ராகாபா. நம்ம இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போதே, நம்ம இங்க இருந்து ஜெபிக்கும் போதே, ஆமென், தேசத்துல கர்த்தர் அக்கினிய போடுறாரு, அக்கினிய போடுறாரு. தேவதூதர்கள் இறங்கி தேசத்துல அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்குள்ள அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த எலெக்ஷனுக்கு நல்ல விசேஷமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ராபா ராகா. எந்த ஒரு பிரசன்ட் கூட ஆமென் மதவாதம் உள்ள வரவே கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. எரியட்டும் 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 எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. ராபா ராகா பரஃபலா தரபரா உரம் ரபலா தரபரகா பரபலா தரபரகா பரி பலா தரபரபரி பலா தரபா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. அன்னாள போல கண்ணீர வடிக்கணும், சாமுவேல காணும் வர இதயத்தை ஊற்றணும். கேளுங்க. அன்னாள போல கண்ணீர வடிக்கணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல் போல சிறையில் ஜெபிக்கணும், சாமுவேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஜெபிக்காத, சரியாக ஜெபிக்காதபடியால் தான் இன்னைக்கு தேசத்துல களைகள் நிறைந்து இருக்கிறது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல களைகள், எந்த இடத்துல பார்த்தாலும் களைகள். இந்த களைகள்லாம் எரியட்டும். ஜோபன் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஒவ்வொரு துறையில இருக்கிற எல்லா களைகள் எரியட்டும். கோதுமை மணிகள் எழும்பட்டும், நல்ல தலைவர்கள் எழும்பட்டும், நல்ல அரசு பணியில நல்லவர்கள் வரட்டும், ஊழல் பண்ணாதவன் வரட்டும், லஞ்சம் வாங்காதவன் வரட்டும். நன்றியப்பா. உண்மையுள்ளவர்கள் வரட்டும். ராகாபா ராபாலா தராபா. போக்குவரத்து துறையில உண்மையுள்ளவர்கள் வரட்டும் அப்பா. லே ராகாபா ராபாலா தராபா ராஷாபா ராகாபா ராபாலா தராபா ராகாபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தப்பா. மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்ல காணப்படுகிற அப்பா இப்படிப்பட்ட களைகள்லாம் எரியட்டும் எரியட்டும். மக்களுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்களை அலக்களிக்கிற இப்படிப்பட்டவர்கள் மாற்றப்பட்டு உண்மையுள்ளவர்கள் வரட்டும் அப்பா, உண்மையுள்ளவர்கள் வரட்டும். ரே பராகா பராபாலா தராபரா ஷதராகா பரபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் அப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இமய முதல் குமரி வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வளைகுடா நாடுகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ ஆமென். நன்றியப்பா, நன்றியப்பா. கொரியால, தென் கொரியா, வட கொரியால இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கும் சுவிசேஷ தீ பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். எந்தெந்த தேசத்துல சுவிசேஷத்திற்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தை திறக்கப்படுவதா சொல்லுங்க. வாயை திறந்து நம்ம பேசும்போதே கதவு திறக்குது. நமக்குள்ள கர்த்தர் அதிகாரத்தை வச்சிட்டார். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தாலே சுவிசேஷ கதவுகள் திறக்கப்படுவதாக. எந்தெந்த தேசத்துல அடைக்கப்பட்டிருக்கோ இப்போது வாசல்கள் திறக்கப்படுவதாக. எந்தெந்த நாட்டுல அதிபர்கள்
கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா நீர் யுத்தம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். லாகாபா ராகாபா ஊழியத்தை நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மிஸ்ரரிகள் வெளியே வருவார்களாக. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். ராகாபா ராபா லாபா ராகாபா ரீபா லாதா ரா. வடகொரியால அக்னியை போடுங்கப்பா, அக்னியை போடுங்கப்பா. அந்த கொடுங்கோல் அந்த இது முடிவடையட்டும். ராபா ராகாபா லாபா. ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் அப்பா, அங்க இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆகட்டும், பெண்கள் விடுதலை ஆகட்டும். ஆமீன். வாலிப பெண்கள் விடுதலை ஆகட்டும். அந்த கொடுமைக்கு நீங்கள் ஆக்குங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. மோசே எகிப்துல அனுப்பி விடுதலை ஆக்குறது போல அங்கே ஒரு ரட்சகனை அனுப்புங்க டாடி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அக்னியை போடுங்க. எந்தெந்த தேசத்துல மக்கள் கொடுமை அனுபவிக்கிறாங்களோ, கொடுங்கோல் ஆட்சி கீழே இருக்கிறாங்க, அந்தந்த தேசத்துல அக்னியை போடுங்கப்பா, அகற்றிட்டு ஆமீன் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. லாபா ராகாபா ராபா லாதா ராபா ராஷா ராகாபா லாபா ராகாபா ராதா ராபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லேபா ராகாபா ராபா லாதா ராபா ராகா. இன கலவரங்கள், மத கலவரங்களை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை எரியட்டும், எரியட்டும். மக்கள் அப்பாவி ரத்தத்தை சிந்த வைக்கிற பொல்லாத ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தம். ரபா ராகா ராபா லாதா ராபா ராகா ராபா லாதா ராபா ராபா லாதா ராபா. ஹல்லேலூயா. ரபா ராபா லாபா ராகா லாதா ராபா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. சொல்லுங்க. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீ. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீ. 2 கரங்களை உயர்த்தி உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சைனாக்காக ஜெபிப்போம். சைனா தேசம் மக்கள் தொகை அதிகமா இருக்கிற அந்த தேசம். ஒரு பக்கம் எழுப்புதல் பரவி கொண்டு இருக்கிறது. அநேகர் கூட்டம் கூட்டமா ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு. ஒரு பக்கம் தேவ பிள்ளைகள் அதிகமா எங்க தாக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். அது ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை சைனால பாதுகாக்கணும் அப்பா. சைனா தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்தத்தை தெளிக்கிற அநேக தூதர்கள் அனுப்பி யுத்தம் பண்ணுங்கப்பா, யுத்தம் பண்ணுங்க. ராபா ராகாபா லாபா. இன்னும் எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். சைனா கிறிஸ்தவ நாடாய் மாறுவதாக அறிவிக்கட்டும், அறிவிக்கட்டும். இந்தியா கிறிஸ்தவ நாடாய் மாறிடும். உலகத்தில் எல்லா தேசங்களும் கிறிஸ்தவ தேசமாய் மாறுவதாக. நன்றிய முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். சொல்லுங்க. என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்கா நாங்கள் கதறணுமே, தேசத்திற்கா கதறணுமே. ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஜபாவினால் நிரப்புங்கப்பா, ஜபாவினால் நிரப்புங்க. வீடுகள்ல ஜபாவி பற்றி பிடிக்கட்டும்.
வீடுகள்ல ஜெபிக்கிற பெண்கள் மேல அக்கினியை போடுங்கப்பா. ஜெபிக்கிற சேனை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடாய் மாறட்டும். ஜெப தூபம் எழும்பட்டும். லபா ராகா பா ராஃபா லாதா ராபா ரீபா லாதா. நல்ல அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுங்க. லே பிராகா ஃபா ராபா வல்லமையை பெற்றுக்கோங்க. ஃபயர் ராபா ராதா ராபா ராகா பா லாபா ரீகா பா. முழங்கால்கள் பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். கைகள் பலன் அடையட்டும், கால்கள் கரடுகள் பலன் அடையட்டும். ராபா தா ராகா பா ராஃபா லாபா ரீகா பா லாப்ரா கா பா லாப்ரா கா ஃபா லாபா. லே பிராகா ஃபா. நர்சிங் துறையில இருக்கிற ஒவ்வொரு பெண்களை ஆசீர்வதிக்கிறோம். அக்கினியை போடுங்க, ஆசீர்வதிக்கிறோம். ரே பிராகா பா லாதா ராபா. லோரி மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். லே பிராகா ஃபோ ராபா தா ராபா ராஷா தா ராகா பா லாபா ரீகா பா. லே மாதானா ராஷா தா ராகா பா லாபா ராகா பா லாபா. ஒவ்வொரு வரியும் இன்னும் எங்களை சுத்திகரிங்க. கரை திரை பிழையற்ற மனவாட்டியாக எங்களை இன்னும் 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 உங்க ரத்தத்தால இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா மந்திரவாத கிரியைகள் எரியட்டும். எந்தெந்த வீடுகளுக்குள்ள மந்திரவாதம் செயல்படுகிறோம் இப்பொழுது எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். அக்கினி இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்கட்டும், அக்கினியா இறங்கட்டும், அக்கினியா இறங்கட்டும். எல்லா மந்திர தகடுகள்லாம் எரியட்டும், எரியட்டும். காலடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட மந்திரவாதங்கள் எரியட்டும், எரியட்டும். எல்லா வாத நோய்கள்லாம் எரியட்டும், பித்த நோய்கள் எல்லா நோய்களும் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா தருத்திரத்தின் ஆவிகள் ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறட்டும். இப்ப இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ரப்ராகா ஃபலபா ரதா ராஷா பராகபா லேப்ராகா பரபா லதுரா பராகபா. மகிமை, மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஆரோக்கியம் இறங்கட்டும், ஜீவன் அழியாம இறங்கட்டும், செழிப்பு இறங்கட்டும், செழிப்பு இறங்கட்டும், செழிப்பு இறங்கட்டும். ஆமென். நிறைவாகட்டும், நிறைவாகட்டும், நிறைவாகட்டும். அப்பா, அந்த வெயில் காலம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பரலோக கிளைமேட்டா மாறட்டும். ஆமேன், ஆமேன். ஒரு வீடுகளும் ஆமேன் செழிப்பாகட்டும். ரபா ராகபா லாபா ரீகபா லாபா. மகிழ்ச்சினால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம். ஜப நிலையில இருப்போம். இன்னும் ஜெபிப்போம், ஜெபிச்சுட்டே இருப்போம். ரபா ராகபா ரபா லாதா ராஷா ரபா ராகபா. Rekana maragada nashika baragada nashika barandaraba ஏசையாந்த லாஷியாந்த ரகந்தோ நந்தரவா. உங்க மகிமையினால் அலங்கரிங்க, மகிமையினால் நிரப்புங்கப்பா. ஓரி அந்தரவா. கனடா தேசத்துல, அமெரிக்கா தேசத்துல வல்லமை, வளைகுடா தேசம் வல்லமை இறங்கட்டும். மேற்காசிய தேசம் வல்லமை, நாடுகள் வல்லமை, ஷாரா காந்தரா உயிர்ப்பிக்கும் வல்லமை, உன்னத வல்லமை ராஜா. அப்பா, உயிர்ப்பின வல்லமை உணர்ந்து போன அநேகர் மேல இறங்கட்டும். ஒவ்வொரு பாலான தேசங்கள்ல வல்லமை இறங்கி அப்பா, ஒவ்வொரு பாலான தேசங்கள் அப்பா கட்டப்பட்ட எலும்புகள் பாலான வாழ்க்கைகள் கட்டப்பட்டும். பாலான நிலைகள் மாறட்டும், 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 மாறட்டும். யாதானா ஷீகா பராக்ர பந்தரந்தல் ஏசியாந்தா ராஷீகா பராக்ர பந்தரந்தல் ஏகானார் யாந்தரவோ ஷீகா பராக்ர பத் ஏதேனா ஷீகா பராக்ர பந்தரபல். இந்த மகிமை, இந்த மகிமை, இந்த வல்லமை இறங்கட்டும். பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்து வல்லமை இறங்கட்டும். இடைக்கட்டு கட்டுங்க, இடைக்கட்டு கட்டுங்க. எல்லா பலவீனம் மாறிவிடும். வியாதியாகில ஒவ்வொரு அப்பா வியாதி மாறட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டு போட்டோம். நாவின் கட்டுகள் அப்பா ஊமையான நாவல் பேசட்டும். வல்லமை இறங்கட்டும். தங்கு தடையின்றி பேசுவதாக எல்லா அப்பாத்துக்கு நாவல் மாறட்டும். நாமத்தால் மூளை இலட்சிகள் அப்பா நல்லா செயல்படுங்க. மூளை இலட்சி இல்லாத குழந்தை மீது வல்லமை இறங்கட்டும். ஜெபிக்கிற தாய் மீது வல்லமை இறங்கட்டும். அப்பா எல்லா மூளை இலட்சி நன்றாக செயல்படுவதாக. ஷாராதானா அரியாந்தா ராதானாதா அரியாந்தா அரியாந்தாரபல் ஏசையாந்தா அரியாந்தார ஷீகா பராக் பந்தரபல் யாதானா ஷீகா பராக்ர பந்தராதனா ஷீகா பராக்ர ரீபனா யந்தர் யந்தர் யாசந்தர் ஷியந்தரபல். இந்த வல்லமை, வல்லமைக்கு நிகரே இல்லைப்பா. நீரே வல்லமை இல்லை ராஜா, நீரே பெரியவர், நீரே பாத்திர ராஜா. ரீகானா ராதானா ஷீகா
ஷீகா பராகதனபா. எல்லா மரண கட்டுகளுக்கு விலக்கி விடுங்கப்பா. எல்லா பாதல கண்ணிகள் அப்பா எரிக்கப்படுவட்டும். பிள்ளைங்க வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாம் இருள்கள் விலகட்டும் ராஜா. எல்லா பயங்கள் மாறட்டும் அப்பா. தேசில காணப்படுகின்ற அசாதாரண சூழ்நிலை மாற்றிப்படுங்க தேவரே. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் நீர். அதிசயங்களை செய்கிறவர் ராஜா. சிறிய தேசத்தில் அர்ஜுனா வல்லமை இறங்கட்டும். ஒளியவன் வல்லமை இறங்கட்டும். ரேகானா மானாதா நாந்தரபா அந்தரபா. எல்லா தேசத்தை சூழ்ந்துள்ள காரியங்கள் மாட்டம். எல்லா மிருகத்தின் ஆவிகள் அந்திக சாவி எரிக்கப்படப்பட்டோம் அப்பா. தேசங்கள் நீர் ஆளுகை செய்யும். பர்சாவி ஆளுகை செய்யும் ஏசப்பா. உனக்கு விரோதமான எல்லா பாவங்கள் பகைகள் விரோதங்கள் கலகங்கள் பொய்கள் அப்பா இயேசு எரிக்கப்படப்பட்டோம். ஒவ்வொரு பாத்திரங்களும் பரிசுத்தமாய் மாறட்டும். பரிசுத்தமாய் மாட்டப்பா. ஓ அந்த அந்த ரஷீகா பராகபா. பரிசுத்தப்பட்டங்க 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 ராஜா. ஏதே ரஷீகா பராகபா ரஷீகா ஓர் அந்த ரஷீகா பராகபா அந்தரபா. மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமையின் பாத்திரமாக மாற்றுங்கப்பா. உருக்குலைக்கப்பட்ட ஒவ்வொரு சரீரங்களும் தகப்பானே அப்பா. தீனால் ஆசினால் உருக்குலைக்கப்பட்ட சரீரங்கள் அப்பா புதிய பலோடு மாட்டும் அப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுடைய சரீரங்கள் மாட்டும். எல்லா புண்கள் ரணங்கள் ஆறட்டும். ஓர் எந்தரா ஷீகா பராகதனா ஷீகா ரந்தரபா. ஏதே நாஷீகா ரதானா ஷீகா பராகபா. உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும். சிந்தனை உள்ளங்கால் வரை வீட்டின வல்லமை நிறுவா சுவாச காற்று இறங்கட்டும் தகப்பனே. ஜப வல்லமை அக்னி பற்றி எரிட்டு தகப்பனே. ஜெபிக்கின்ற உள்ளங்கள் வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஓ உழந்து போன ஒவ்வொரு எலும்புகள் வந்து சேர்ந்து சேனா எலும்பட்டும். உழந்து போன ஒவ்வொரு ஆவிகள் ஜீவியங்கள் எலும்பட்டும். உழந்து போன ஓடி வாழ்க்கையை துளிர்த்து எலும்பட்டும். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கிறது. எலும்பட்டு துளிர்க்கணும் தகப்பனே. ஓ எலும்பு உனக்கென்று உலகத்தை கலக்கட்டும் தகப்பனே. சேனியா எலும்பட்டும். தேசங்களை கலக்கட்டும். கலக்கிற பிள்ளைகள் எலும்பட்டும். கலக்கிற பிள்ளைகள் எலும்பட்டும் ராஜா. ரேகானா ராதனா மானாதானா சந்தரபா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல அப்பா எங்கள் உள்ள மேலுக்கு கதறுகிறது. எஜமான் கையை எஜமான் என்ன தருவான் என்ன செய்வான் என்று வேலைக்காரன் கண்கள் உங்களை கை நோக்கி போல எங்கள் கண்களும் எங்கள் கைகளும் இருதயம் ஓ உண்மை நோக்கி கதறுகிறது காத்திருக்கிறது. இக்கட்டில் நெருக்கத்தில் நீர் உதவி செய்யப்பா. உன்னை உதவி இப்ப கிடைக்கட்டப்பா. உதவிக்காய் கதறுகிற துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீரே சகாயம் இருந்து உதவி செய்யுங்க. இப்போது விடுதலை ஜெபிக்கின்ற காரியங்களை இப்போது அதிசயம் நடக்கட்டும். இப்போது அர்ப்பணம் நடக்கட்டும். இப்போது விடுதலை உண்டாகட்டும். நீரே அதிசயப்பா. அதிசயங்க செய்யுங்க ராஜா. தேசம் எல்லாம் பயங்கரமான கால சூழ்நிலை மாற்றிப்படுங்க. இந்த சூழ்நிலையில் தகப்பனை சாரி பார்த்து நீங்க செஞ்சீங்கப்பா. எலியா அதிக சேர்ந்தீங்கப்பா. பஞ்ச காலத்துல ஒவ்வொரு பிள்ளைங்களையும் போயிடுச்சிங்கப்பா. உங்க நாமத்தை உங்களை நம்பியிருக்கிற பிள்ளைங்க அப்பா பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் வஞ்சகத்திற்கும் தகப்பனே கண்ணுக்கு எங்களுக்கு பாதுகாப்பீங்க. ஓ எல்லாவற்றையும் பாதுகாத்துங்க. உங்க செட்டு நிறைய எடுத்து பாதுகாத்துங்க. குறைவுகள் நிறைவாகட்டாப்பா. களஞ்சியங்களை வெறுமே ஆகக்கூடாது அப்பா. எந்த அடுப்பு சுமாக்கிற தகப்பனே அப்பா எல்லாரையும் போஷிங்கப்பா. தேவையான உதவிகளை கவர்மெண்ட் செய்ய அவங்க மனசுல பேசுங்கப்பா. மக்களுக்கு உதவி செய்ய கிருபை தாங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளை சகாய நீராச்சா எல்லாவற்றையும் மாற்றும் பார்த்துக்கொள்ள நீங்கள் எடுத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கிறிஸ்துக்கு பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யார் இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சிக்கு இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம ஒரு சிறிது நேர தியானத்துக்கு எடுத்துக்கிற அருமை சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் சில வசனங்கள் நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் 29ஆம் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பலவான்களுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. அவங்க யாரு? பலவான்கள். ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு? பலவான்கள். தேவனுடைய சமூகத்துல பலவீனர் அவருடைய கிருபையால் பலவான்கள். நாம் கர்த்தருக்கு மகிமை வல்லமையும் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். கர்த்தருக்கு செலுத்தினுடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான அலங்காரத்துடன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து
சீக்கிரம் பூமியை நியாயத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. அவருடைய நியாயத்துக்கு பல தேசங்கள் இன்னைக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் தன் மனவாட்டியாம் சபையை அழைத்து கொண்டு போக மத்தியாகத்திலே சீக்கிரம் வரப்போகின்றார். மனவாட்டி சபையை நாம் ஆயத்தப்பட வேண்டிய வேலையில் இருக்கின்றோம். நம்ம நல்லா துதிக்க துதிக்க நமக்குள்ள உள்ள பாவ கதைகள், நமக்குள்ள எல்லா மாம்சம் எரிந்து போகும். இன்னொரு பக்கம் அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கும்போது, அல்லேலூயா, அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும். அப்படி சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்யணுமா, துதிக்க வேண்டும். அவருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாத்திரம் பரிசுத்தமாயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்முடைய எல்லா பாவத்தை கட்ட கல்வி நம்ம புதிய சிஸ்டத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேலே துணிக்கிறது. மகிமையில தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல தண்ணீர் என்றால் நம்ம ஜனத்தை குறிப்பிடலாம், ஜன கூட்டத்தை குறிப்பிடலாம். அல்லேலூயா. அப்படி சத்தம் தண்ணீரின் மேலே துணிக்கிறது. அல்லேலூயா. அப்ப எந்த தண்ணீரும் அப்படி சத்தத்தை தணிக்க முடியாது. எவ்வளோ பெரிய வெள்ளங்களோ இறைச்சிகளோ, பொதுவாக தண்ணீர் சாதாரணமாக மழை பொழியும் போது ஒரு சத்தம் உண்டாகும். அதே தண்ணீர் தான் அருவியிலிருந்து கொட்டும் போது அதோட பயங்கர சத்தமாக்கும். அதை விட ஒரு வெள்ளம் வரும்பொழுது தண்ணீர் மிகுந்த சத்தமாக வரும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சத்தம் எல்லாவற்றுக்கும் மேலானது. அல்லேலூயா. அவர் சொல்லும் போது அந்த தண்ணீர் கூட அடங்கி நிற்கும். அல்லேலூயா. அவர் சத்தம் தண்ணீர் மேல துணிக்கிறது. மகிமையில தேவன் அல்லேலூயா முழங்கி கொண்டிருக்கிறார். அவர் தண்ணீர் மேல இருக்கிறார். அவருடைய கரத்துல எல்லா ஆளுகைகள், எல்லா வல்லமைகளும், எல்லா மகத்துவமும் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறது. அவர் அன்றி அல்லேலூயா நம்மை தொட எந்த பிரச்சனைக்கும் எந்த ஜனத்துக்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவில்லை. அவர் எல்லாவற்றையுமே ஆளுகின்றார். தண்ணீர்களுக்கு மேல் அவர் சத்தம் இருக்கிறது. யோசித்து பாருங்க. சாதாரண தண்ணீர் இல்லை, அந்த அருவிக்கு பக்கத்துல போய் நம்ம பேசினா அவ்வளவு கேட்காது. அந்த தண்ணீர்கள் அந்த அருவிக்கு மேலாக, அந்த வெள்ளத்துக்கு மேலாக அப்படி துணைத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அங்கிருந்து சொல்கின்றார், நான் உன் நம்பிக்கை, நான் உன் கோட்டை, நான் உன் துருகம், நான் உன்னை விடுவிக்கிறார். இந்த பிரச்சனை, இந்த வியாதியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கூட பேசுகின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அது மகத்துவமானது. அவருடைய சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னால் போதும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். குஷ்டரோகி பாட்டு உடனே என்னுடைய வியாதி மாறினது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லேலூயா. தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. பிறகு உடனே ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. மரித்த மகனை எழுந்திருந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான். மரித்த லாசர் எழுந்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த கடலும் காற்றும் அன்றைக்கு அடங்கினது. கடைய சத்தத்துக்கு முன்பதாக எந்த வல்லமைகளும் நிலைநிற்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தில் அவ்வளவு மகத்துவமுள்ள வார்த்தை, அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போடுமாம். கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கினார். ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம், ரொம்ப அல்லேலூயா திடமான மரம். அல்லேலூயா. ரொம்ப நம்முடைய பார்வையிலே அந்த ஆலமரம் போல் இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் சாதாரணமாக அந்த ஆலமரத்தை, அரசமரத்தை வெட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அல்லேலூயா அந்த மரம் என்ன செய்யுமா, முறிந்து விழுமாம். கேதுரு மரங்களை முறித்து போடுமா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர். அல்லேலூயா. அப்போ எல்லா கேதுரு மரங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகின்ற எந்த தடைகளோ, இந்த மனுஷன் எனக்கு முன்னாடி இவ்வளவு பெருசாக இருக்கான், இந்த மனிதனை மேற்கொள்ள முடியல, இந்த மந்திரத்தை மேற்கொள்ள முடியல, இந்த பிலிசுனத்தை, இந்த வியாதி, இந்த பிரச்சனையை என் முன்னாடி அது எப்படி இருக்குது, பெரிய மரமாக இருக்குது, பெரிய மரமாக இருக்குது, அசைக்க முடியாத ஆலமரத்தை சொல்லுவாங்க. ரொம்ப நூற்றாண்டு காலமாக அது இருக்கும். கேதுரு மரம்லாம் அதே போல் நூற்றாண்டு காலமாக அவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம். அந்த மரத்தை வச்சு அவ்வளவு மரப்பிள்ளைகள் செய்கிறாங்க. அப்போ அந்த மரம் மாதிரி சில பிரச்சனைகள் அப்படி மலை மாதிரி, ஐயோ இதெல்லாம் மாற வாய்ப்பே இல்லை, இந்த பிரச்சனை தான் நான் விடுபட வாய்ப்பே இல்லை, இந்த வியாதியை டாக்டர் சொல்லிட்டாங்க, காலம் ஃபுல்லாக நீ மாத்திரை சாப்பிட்டான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. இன்றைக்கு கடைசி காலத்தில் எங்கும் வியாதிகள் பெருகிறது. யாரை கேட்டாலும் சுகர், ப்ரெஷர் 20 வயதில் வருகிறது, 10 வயதில் 12 வயதில் சுகர் வருகிறது, ஹார்ட் அட்டாக் மிக எளிதாக சர்வ சாதாரணமாக. எங்கு பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், எங்கு பார்த்தாலும் சூசைட் அட்டன் பண்ணுறது, மரண வியாதிகள், எங்கு பார்த்தாலும் கிட்னி ப்ராப்ளங்கள். சிறு குழந்தைகள் 3, 4, 5 பிள்ளைங்களுக்கும் 5 பிள்ளைங்களுக்கும் அதிகமாக நம்ம சாப்பிடுகின்ற உணவுகளில் செயற்கை நிறமூட்டிகள், அந்த நிறம் சேர்க்கறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்,
சின்ன பிள்ளைங்க அதிகமாக சாக்லேட் கேக்ஸ் இப்போ அதிகமாக விரும்புகிறாங்க. அதில் எல்லாமே வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான காரியங்கள். ஒரு பக்கம் பார்த்தா லேஸ் குக்குரி எல்லாமே அதிக உப்பு அந்த மாதிரியான உணவை சாப்பிடாதீங்க சொல்கிறாங்க. அவ்வளவு எல்லாமே டேமேஜ் பண்ணுது. ஆனாலும் விளம்பரங்கள் அதை தான் பெருசாக காட்டுறாங்க. பிள்ளைங்க அதனால் கவரப்பட்டு அட்ராக்ட் பண்ணப்பட்டு அதை சாப்பிட்றாங்க. அதை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு எந்த தடையும் கவர்மெண்ட் விதிக்கவே இல்லை. உடல்நிலையை கிடைக்கின்ற இந்த கடைசி காலங்களில் ஒரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சினால இந்த மாதிரியான உணவு வகைகள் அதிகமாக பெருகிவிட்டது. நம்ம ஒரு 100 வருஷம் முன்பதாக இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் விட்டு இருந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் கடலை மிட்டாயி, தேன் மிட்டாய், இந்த மாதிரியான இயற்கை உணவுகள் பயிரை வைப்பாங்க. வீட்டிலே மாவு பச்சரிசி விளைஞ்சது எடுத்து அதை பொடி பண்ணி அதை அரைச்சி வீட்டிலே பண்ண சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள எண்ணெயினால் அந்த எண்ணெய் ஒரு 2 டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கடைகள்லாம் ஒரு எண்ணெய் 10 முறை கூட பரோட்டா கடையில் யூஸ் பண்ணுறாங்க. வடை சட்டி அந்த வடை செய்கிற இப்படிப்பட்ட இதனால் வியாதிகள் பெருகிட்டது. ஆனால் நம்ம சூழ்நிலை இப்படி தான் வாழ வேண்டும். நமக்கு இதுக்கு வேறு வழி இல்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும். ஆண்டுடைய வார்த்தை அப்படி விட கேது மரங்கள் நினைச்சுமா முறிந்து விழ செய்யும். ஹல்லேலூயா. கற்றால் கூட காரியம் ஒன்றுமில்லை, கடை சத்தம் வல்லமில்லது. அவர் ஒரு வார்த்தை சொன்னான், மகளே சுகமாகி விடுதலையாயிரு, திமுறாத காரணம் சொன்னார். உன் படைக்கு எடுத்துக்கொண்டு நீ நட. அந்த வேலைக்காரன் சொன்னாரு. இப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லலை, அந்த நேரமே சுத்தமா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. அந்த கேதுரு மரங்களை முறிக்கிற வல்லமை இன்னும் மத்தியில் அவர் உயிரோடு இருக்கின்றான், மறிக்கவில்லை. ஆண்டு சொல்லுற வார்த்தை அந்த 6ல் அவைகளை கன்று குட்டிகள் போலவும் லீபனோனையும் சிறியோனையும் காண்டாமிருக கொட்டிகளை போல துள்ள பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ லீபனோன் அந்த கேதுரு மரங்கள் லீபனோனின் மலைகளையே ஆண்டு வந்து ஒரு சாதாரண காண்டாமிருக குட்டிகள் மாறி ஹல்லேலூயா துள்ள பண்ணுகிறார். ஆணுடைய வல்லமை, அவர் வல்லமை உள்ளவர். வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர். ஹல்லேலூயா. மலைகளை படைத்தவர். மலைகளை பார்த்தாலே மலை உருகி போயிடும். அவருடைய பிரசனத்தால் யோர்தான் பெற்றத்திலும் மலைகள் உருகி போகுமா. அவருடைய பிரசனத்தால் அவருடைய நாசிந்து புகை எழும்புமா. ஹல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட மலைகளையும் அவர் தொட மலைகள் அதிர்ந்து போகுமா. நம்ம முன்னாடி ஆண்டவர் வந்துட்டான். நம்ம ஆராதிக்கின்ற ஆண்டவர் நாம் நினைக்கின்றபடி 6 அடி மனிதன் அல்ல. அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவரால் செய்யக்கூட அதிசயமாக ஒன்றுமில்லை. அவர் இந்த நாளில் உங்கள் வார்த்தை உங்களை வாழ்க்கையை பார்த்து உங்களை பார்த்து சொல்கின்றார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய மலைகளை பிரச்சனைகளை நான் கண்ணுக்குட்டி போல மாத்திரேன். ஹல்லேலூயா. ஒரு காண்டாமிருகத்தின் குட்டி போல. ஹல்லேலூயா. அவரை துள்ள பண்ணுகிறார், துள்ளி துள்ளி போகிற மாதிரி. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் பண்ணச்சே கர்த்தர் ஒருவரே வல்லமை. இன்றைக்கு நம்ம பார்க்கின்றோம் தேசத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு பக்கம் சொல்கிறாங்க திரும்ப லாக்டவுன் வரப்போன்னு சொல்கிறாங்க. சென்னை பேங்க் பெரிய சிட்டிஸில் நிறைய கடைகள், நம்ம தூத்துக்குடியில் கூட நிறைய அடைச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஸ்வீட் கடை, ரொம்ப வரலாறு ஃபேமஸான அல்வா கடை அடைச்சிட்டாங்க. இதே போல் பல கடைகள். அப்புறம் பெட்ரோல் டீசல் இல்லாமல் நார்த் இந்தியாலலாம் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தா பெரிய பெரிய அண்டாலெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. இதனால பெட்ரோல் பங்கே காலி ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இப்படிப்பட்ட அவலங்கள். நாளைக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு 60, 70, 80 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனை வந்தால் யாருமே கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அப்பொழுது ஃபுல்லாக மாட்டு வண்டி கழுதையில் போவாங்க. அந்த கோவேறு கழுதை சைக்கிள் தான். யாருக்குமே அந்த பயம், ஸ்கூட்டரே ஒரு ரொம்ப ரேரு தான். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் இருந்தால் 8 பேருக்காச்சும் வண்டி இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டம். செல்ஃபோன் இல்லாமல், நமக்கு கரண்ட் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இந்த ஹார்மோஸ் அந்த நீரின் அந்த அடித்தனால என்னாகுன்னு சொன்னாங்களாம், அந்த கேபிள் வயசுலாம் கடலுக்கு அடியில் போகிறது. அதே போல் டவர்ஸ் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. நமக்கு செல்ஃபோன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. டிவிலாம் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் காணப்படுது. உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் தேசம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை காணப்படுகிறது. உலக பிள்ளைங்க பயப்படுறாங்க, ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க பயப்படக்கூடாது. நம்ம இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆண்டவர் பூமியை பார்க்கும் பொழுது
முதல்ல படைச்ச அழகான உலகத்தை பிசாசு அலங்கோலமாக்கிட்டான். ஆண்டவருக்கு அவனுக்கு பிரச்சனை வந்து லூசிபர் வந்து பூமி அலங்கோலமாக்கி ஆதியிலே தேவன் ஆத்தையும் போன்னு படுத்தார். அவர் மிக அழகாக உண்டாக்கின எல்லாவற்றையுமே இந்த பிசாசு குளத்தை போட்டு இருளாக்கி விட்டான். திரும்ப லூசிபரையும் அவனுடைய சேனையிலையும் ஆண்டு நரகத்துக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது. அப்போ ஆதியில் அவர் படைச்ச வானம் பூமி எப்படி அவர் பெர்ஃபெக்ட் கடவுள் எப்படி அது ஒழுங்கின்மை வெறுமை மாறும்? பிசாசு குளத்தை போட்டான். அப்போ அடுத்த வார்த்தை ஆழத்தில் இருள் தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணீர், எங்கே பார்த்தாலும். அப்போ அந்த இருள் மேல் ஆழத்தில் தண்ணீரில் ஆவியான அசைவாடி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்தார், பார்த்தார், பூமி சீர்கொண்டிருக்கு. முதலாவது அவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டா கடவுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, வாய்ப்பே இல்லைதான். ஆனா ஆண்டு சொன்னார் வெளிச்சம் உண்டானது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினாராம். வார்த்தையினால் அந்த பூமி நீக்கிறது. ஏதோ இந்த சயின்டிஸ்ட மாதிரி ஒரு வெடிச்சு பூமி உண்டாகலை. ஏதோ ஒன்று இருந்தது, அதுல இருந்து ஒன்று வெடிச்சு ஒன்று உருவாகலை. தோன்றப்படுகிறவர்கள் காணப்படுங்க, காணப்படாதவர்களால் உண்டாகவில்லை, வார்த்தையினால் உண்டானது. ஹல்லேலூயா. அப்போ அவர் இருளை பார்த்து இருளால இன்னும் ஒன்று சொன்ன பாசல வெளிச்சம் உண்டாகட்டும். அப்புறம் ஆண்டு சொன்னாரு வான விரி ஆகாய விரி உண்டாகட்டும்னாரு. அப்போ கீழே நிலம் மேலே பூமி 2ஆ பிளந்தது. திருப்பி சமுத்திரம் உண்டாகட்டும், வெட்டாந்திரம் உண்டாகட்டும் சொன்னாரு. இங்கே கடலும் இடமும் பிரிஞ்சு ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொன்றாக படைத்து அழகாக படைத்து கடைசியில் மனுஷனை வளர்த்து மனுஷன் கையில் அந்த பூமியை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் எதனாலும் மாற்ற முடியும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவர் நினைச்சா ஹல்லேலூயா தீய யாராலையுமே அடக்க முடியாது. இன்றைக்கும் பூமி ரொம்ப ஹீட்டானால பல தேசங்களில் ஆஸ்திரேலியாவில், கனடாவில், அமெரிக்காவில் நம்ம அதிகமாக நியூஸில் பார்ப்போம். அடிக்கடி காட்டு தீ நடக்கும். அப்போ பல சாதாரண கிடையாது, பல ஏக்கரில் ஒரு செகண்டில் அந்த தீ பறந்து அவ்வளோ எரிச்சிருமா. அப்போ அத்தனை மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற நாடுகள் அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளவு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களால போராடி அணைக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது கர்த்தருடைய சத்தம் அக்கினி என்னச்சுமா பிளந்துருமா, 2ஆ பிளந்துரும். தீயை யாராலுமே பிளக்க முடியாது. அவர் அக்னிமயமானவர். ஹல்லேலூயா. முச்செடியில பார்த்த மோசே பார்த்தது யாரெல்லாம் பார்த்தா கர்த்தரை. முச்செடி எரிஞ்சு ஆனா அந்த சாம்பல் ஆகல. அதே போல நான் பல நேரங்களில் ஆவியில பார்த்திருக்கேன். அவர் இருக்கின்ற சிங்காசனம் என்னை அந்த இடத்துல கொண்டு போயிருக்காரு. அப்படி ஃபுல்லா எரியும், ஆனா சாம்பலாகாது. அவர் அப்படி எரிந்து கொண்டே அப்படி ஃபுல்லா அக்னியாக இருப்பார். அவருடைய கண்கள் ஹல்லேலூயா, அவருடைய கைகள் அக்னியா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டு யாருக்கு அனுப்ப என்றோடு கூட பேசும்பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கையில அந்த புடமிடப்பட ஒரு தங்கத்தை போல அவ்வளவு உக்கிரமான சோதனத்தில் போய் அதில் ஜெயிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் காட்டப்படுது. என்னோட கூட கர்த்தர் பேசினார். நீ உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பல சோதனைகளை கடந்து சென்றாய், அதனால மோசேயை போன்று உனக்கு இந்த மாதிரியான காரியங்கள் என்று பேசினார். ஹல்லேலூயா. அக்னிமயமானவர், அவர் அக்னிமயமானவர். ஹல்லேலூயா. அவர் நினைச்சா தீய 2ஆ பிளக்க முடியும். ஹல்லேலூயா. மலைகளை ஆட்டுக்குட்டி துள்ள வைக்க முடியும், மரங்களை முறிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் வல்லமை இல்லவர். நம்ம சின்ன சாதாரண பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆண்டவரை கொஸ்டின் பண்றோம், டவுட் பண்ணோம். ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கல, ஒரு நேரம் தண்ணி இல்லையா, ஒரு நாள் வர வேண்டிய தண்ணி வரல, உடனே இன்னைக்கு முறுமுறுக்கிறோம். ஒரு நாள் கரண்ட் கட் ஆகுது, ஐயோ என்ன ஏசப்பா என்ன ஏசப்பாண்டு. ஹல்லேலூயா. அவர் வல்லமை இல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா. கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரமே அதிர்ந்து போகும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு வழிநடத்தி சென்ற அந்த வனாந்தரங்கள். ஹல்லேலூயா. மண்ணை அப்பொழுது அந்த வனாந்தரத்தை இன்னைக்கு நடந்தாங்க. பாலைவன தேசங்கள் அந்த சைட்லாம் பார்த்தா மத்திய தேசங்கள், இந்த ஈரான், அரபி நாடுகள், வளைகுடா நாடுகள்லாம் மக்கள் சாதாரணமாக எளிதாக செல்ல முடியாது. அந்த நாடு வைப்பேன்னா அந்த வனாந்தரங்களை காடு மாதிரி இடம் தான். அங்கே எந்த ஒதுங்குறதுக்கு ஒரு நிழலே இல்லாத இடம் தான். பகல்ல வெயிலுக்கு எப்படி இருந்தாரா மேகமா இருந்தாரா, இரவுல குளிருக்கு மேகமாக
குளிர்னா ஓர் குளிர் நைட்டு, பகல்ல வெயில். அந்த நேரத்தில் அவங்க நடந்தாங்க, அவங்க கால் வீங்கலை. ரொம்ப நடந்தா கால் வீங்கும். இன்னொன்று ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே அவங்க 40 வருஷம், அந்த 40 நாளுக்கு அக்கிரமத்தை சுமந்தாங்க. அப்போ 40 வருஷம் நடக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகல, கால் வீங்கல, செருப்பு தேயவே இல்லை. ஹல்லேலூயா. வனாந்தரமே அதிருமா கர்த்தர். ஹல்லேலூயா. சத்தமிட்டால் ஹல்லேலூயா அந்த வனாந்தரத்தை ஒரு நொடியில் வயவெளியாக்க முடியும். பெரிய மலையை ஒரு செகண்ட்ல தட்டாரு, தண்ணீர் தடாகமாக மாறும். இன்றைக்குள்ள இந்த சூழ்நிலைய தேசம் எப்படி போர், அவங்க இவங்க எப்படி சொல்லக்கூடாது. என் பெரியவர், நான் ஆராதிக்கும் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைப்பார். இந்த பஞ்சத்திலையும் என்னை தப்பு வைப்பார், இந்த புயலையும் என்னை தப்பு வைப்பார், இந்த குறைவிலையும் கேஸ் பிரச்சனை எனக்கு வராது. ஹல்லேலூயா. தேவன் என்னை போஷிப்பார். ஏன் களஞ்சியத்துல மாவு குறையாது சொல்லுங்க. இங்கே கையை தொட்டு வச்சு ஜோம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்கள நான் குறைவுபட மாட்டேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும், ஆனால் நான் ஆராதிக்க பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம கூட உள்ளவர் யாரா? வனாந்தரமே அதிருமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக கதாநாயகன் சொல்லப்படுறவங்க படத்தில் டைலாக் பேசுனாங்க. ஆனால் உண்மையான மலை தொட்ட அதிரு யாரால அதிரும்? அவரால், கர்த்தரால் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவர். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது. அவர் காடுகளை அது வெளியாக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் உள்ள யாரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அவருடைய சத்தம் ஒரு வார்த்தை சொன்னா மானை ஈன்றுமா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைகள். அப்போ பிரசவிக்கிறவங்க செய்கிற அவர் தடுக்க மாட்டார். பிரசவிக்கிற பெண்கள் இந்த வார்த்தை சொல்லணும், அப்பா நீங்க சொல்லுங்க என் குழந்தை வெளியே வரட்டும். ஆண்டவரே, டாக்டர்ஸ் கை வைக்க வேண்டாம், பெயின் இல்லையா, அப்பா நீங்க தொடுங்க, அவ்வளவுதான். பெயின் வழி வருமுன்னே பிள்ளை பெற்றால் வார்த்தை இருக்குது. கர்த்தர் ஹல்லேலூயா பிரசவத்தை வரச்சிவார். ஹல்லேலூயா. பிரெக்னன்ட் லேடிஸ் வார்த்தை சொல்லுங்க, நீர் வல்லமை இல்லவர், நீங்க கருவை தொடுங்கப்பா, நீங்க இதை நடத்துங்கப்பா, நீங்க வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கின்றார். கர்த்தர் என்றென்றைக்கும் அவரே ராஜா. இன்றைக்கு காணப்படுகிற ராஜ்யங்கள் ஆளுகைகள் ஒரு நாள் மாறும். ஜனங்களை நடத்த தெரியல, ஜனங்களை மிக கொடூரமாக நடத்தின்ற எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கின்றன. அந்த ராஜாக்களுக்கு தெரியல, அவர் தான் நித்திய ராஜா. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் ஆளுகை இந்த பூமி அழிப்பா. இந்த வானம், இந்த பூமி ஒளிந்து போகும். நாம் பார்க்கின்ற வானம் ஒரு புக்கு மாதிரி அந்த சுட்டி போட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், வானாதி வானம் வேண்டவர், அவருடைய வல்லமை மாறாதது. ஹல்லேலூயா. அவர் பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், அவருடைய ஆலயத்தில் யாரும் அவருடைய மகிமை என்னச்சுமா பிரஸ்தாபிக்கணும். ஜல பிரவாகத்தின் மேல, ஜனங்கள் மேல அவர் தான் ஆளுகை செய்கின்றார். எந்த தேசம் ஆளுகை அவர் அன்று இல்லை. இந்த கடைசி காலத்துல தானியேல் பார்த்த தரிசனம் நிறைவேறுது. கடைசி காலங்களில் ஆட்சிகளில் அமைதி இருக்காது. கூட்டணிகள், குழப்பங்கள், அந்த கால் விரலில் காணப்பட்ட பாதி களிமண் பாதி இரும்பு செம்பு எல்லாம் கலந்து அப்படிப்பட்ட ஆட்சிகள் கடைசி காலங்களில் இருக்கும். சமாதானமே இருக்காது. ஒரு மிகப்பெரிய கல் மலையிலேருந்து புரண்டு வந்து நொறுக்கி போட்டதான். ஹல்லேலூயா. அந்த கல் யாராம்? கண்ணில் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அத்தனை ராஜ்யங்களை அடிச்சு நொறுக்கி இந்த பூமி அழிச்சு கர்த்தர் இந்த பூமியில புதிய பூமி உண்டாக்கி அவர் எருசலேமில் ராஜா இருப்பார். இன்று நாம் பார்க்கின்ற இந்த எருசலேம் இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தையினால் அவர் உண்டாக்கணும். ஆனால் இன்னைக்கு அவங்க தேவனை அவரை கர்த்தர்ன்று அவங்க அறிக்கையிடலை, பாவத்தோடு வாழ்றாங்க. இன்னும் அவங்க இன்னொரு மேசியா வருவார் என்று அந்திகிறிஸ்துவ மேசியை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரை அவர் தனக்கு சொந்தமான யூத ஜனத்தை வந்தார். ஆனால் இன்றைக்கும் அவரை கர்த்தர் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஆபிரகாமுக்கு கொட்ட வார்த்தையினால் இன்னைக்கு இஸ்ரவேல் அழிக்காம இருக்கார். கடைசி காலத்தை ஆண்டவர் சொன்ன ஒரு அடையாளம், ஒரு வருவருக்கான அடையாளம், எஸ்ரேம் கொத்தலங்களால் முற்றுகை போட்டது. பாளையத்தை கொத்தலங்கள் சுற்றி இருக்கும்னு சொன்னார். எல்லா பட்டணங்கள், கிராமங்கள், எல்லா நகரங்களும் நாடுகளும் அதை சுற்றி கொத்தலங்கள் போடும் என்று சொன்னார். இதுதான் கடைசி அடையாளம். இன்றைக்கு அத்தனை தேசம் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்ட் நம்ம இருக்குது. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இந்த பூமியில பஞ்சமும் கேஸ் பிரச்சனையும் பெட்ரோல் டீசல புலம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சத்தம் ஒரு நொடியில துணைக்கும், ஒரு நொடியில மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை அனுமதித்திருக்கின்றார். ஏனென்றால் மனாடு திருச்சி ஆயத்தப்பட தெளிவாக சொல்கின்றார். ஹல்லேலூயா. அவர் தான் என்றென்றைக்கும் ராஜாவாக ஏற்றிருப்பார். அவர் ஜல பிரவாகத்தில் ஜனத்தின் மேல் அவர் உட்கார்ந்து இருக்கின்றார். அப்போ அவர் ஆளுகை செய்ய மனுஷன் என்ன செய்ய முடியும்? அவர் கை வச்சிட்டாரு, யார் எடுக்க முடியும்? அவர் கட்டினா இடிக்க முடியும், அவர் இடிச்சா யார் கட்ட முடியும்? ஹல்லேலூயா.
இன்றைக்கு காசால பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனர்கள் பாதிக்கப்படுறாங்க, நம்ம புலம்பரம் வைக்கிறோம். ஆனாலும் அவர் ராஜா இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் வரப்போகின்றார், நம்ம அழைத்துக்கொண்டு செல்ல போகின்றார். கடைசி வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானமாய் அவர்களை ஆசிரியப்பார். அப்ப எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, இந்த பிரச்சனை அசைக்காது. எனக்கு கர்த்தர் பலன், எனக்கு அவர் கோட்டை, என்னுடைய ரட்சிப்பு அவரு. ஹல்லேலூயா. என் ஜீவன் வெளிச்சம் அவரு, என் ரட்சிப்பு அவரு. அப்ப மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் எனக்கு சமாதானம் கொடுப்பார். உலகம் கொடுக்கும் சமாதானம் கிடையாது, ஏன் சமாதானம். அவர் சமாதானத்தை கொடுத்தார், யாரும் எடுக்க முடியாது. இந்த மக்கள், பூமியில மக்கள் பத்தளிக்காங்க, எல்லாரும் புலம்புறாங்க. ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரி, ஒரு பக்கம் தங்கம் விலையை கூட்டிட்டு, ஒரு பக்கம் ஹல்லேலூயா பேங்க் பேலன்ஸ்ல யாருக்குமே இன்னைக்கு இல்லை. எவ்வளோ பணம் இருந்தாலும் பெட்ரோல் வாங்க முடியல, எவ்வளோ பணம் இருந்தாலும் கேஸ் வாங்க முடியல. ஆனாலும் தேவன் எல்லாத்தையும் மாற்று விசுவாசம். கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுப்பார், கர்த்தரமே ஆசிரிப்பார். சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தமாக துதிக்கணும், பரிசுத்தமாக மாறணும். ஒரே ஒரு ஆத்மா சொல்லணும், அப்பா நீங்கள் வரப்போறீங்க, என்னையும் பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. துதிச்சுட்டே இருங்க, பரிசுத்துக்கு ஜெபிச்சிட்டே இருங்க, பரிசுமாங்க. கத்த வருகின்றார். ஜெபிப்போம்மா. ஷீகா பராகதா நாஷீகா பராகாந்தரபா. ஒவ்வொரு கிளத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆமேன் ஆமேன். பலன் தருகிறவரே மை துதிக்கிறோம். அப்பா உங்க பலத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. உங்க வார்த்தையை அனுப்பி ஆமேன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. வார்த்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. பெண் மானை ஈர பண்ணுகிற வார்த்தை, காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்கிற வார்த்தையின் வல்லமை இப்பொழுது கடந்து சென்று எங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதாக, எல்லா போராட்டங்களை மாற்றுவதாக. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். புது பலத்தினால் நிரப்புங்க. ரேபா ராகாபா ராஃபா லாதா ராஷா தா ராகாபா. ஜபமேகம் மூடட்டும், ஒவ்வொரு வீடையும் மூடட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடும் திறப்புல நிக்கிற வீடாக, குடும்பமாக மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தலையில இப்ப கர்த்தர் ஆமேன் இப்பொழுது கிரவுன் வைக்கிறார். ஆமேன். ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. இந்த நாள்ல இந்த ஜெபத்துல கலந்து அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க. இன்னும் 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 இந்த ஜெபம் சேனையை நாங்க இன்னும் பெரிய சேனையை நாங்க எழுப்பணும்ப்பா. கிருபை கொடுங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.